செல்போன்லயே ஃபேமிலி படம், பிரியமானவங்க படம் வச்சிருக்கல, மறக்காம இருக்கிறத வச்சிருக்கீங்க, அப்பப்ப எடுத்து பாக்குறீங்கல்ல, கிட்டத்தட்ட தினமும் பாத்துறீங்க உங்களுடைய குடும்பத்தின் நாட்களை. அதே மாதிரி ஆண்டவர் உங்களை உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறார். நீ என்னுடைய மகள், என்னுடைய மகன், உன்னை உள்ளங்கையில வரைந்து வச்சிருக்கிறேன்னு சொல்றார். இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டவங்களை அவருடைய கையில வரைந்து வச்சிருப்பார். குடிகாரனா இருந்தா ஆண்டவர் வரைஞ்சு வச்சு பாதுகாப்பாரா? சிகரெட் பிடிக்கிற ஆளை வரைஞ்சு வைக்க முடியுமா? லஞ்சம் வாங்குற ஆளை ஆண்டவர் அப்படி வரைஞ்சு வச்சு நேசிக்க முடியுமா? துன்மார்க்கமா நடக்கிற ஆளை அப்படி ஆண்டவர் வரைஞ்சு வைக்க முடியுமா? பாவத்தை விட்டு மனம் திரும்பி அவருக்கு பிரியமா வாழ ஒப்பு கொடுத்தா அவர் உள்ளங்கையில வரைந்து வச்சு உங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. உங்களுடைய வாழ்க்கையை அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. உங்களுக்கு ஆபத்து வந்தா பாதுகாப்பு கொடுப்பார். சோர்ந்து போனா தைரியப்படுத்துவார். பலவீனப்பட்டா புது பலன் தருவார். வியாதிப்பட்டா சுகமாக்குவார். ஒரு தேவைன்னு ஜெபிச்சு அற்புதம் செய்வார். நீ என் மகன், என் மகள் உள்ளங்கையில வரைந்து வச்சிருக்கிறேன்ல, நான் இப்படி உன்னை மறப்பேன்னு சொல்றார். விசுவாசிங்க, ஆண்டோட அன்பை சந்தேகப்படாதுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே, என்னை உம்முடைய உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் என்னை மறப்பதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இன்றைக்கும் எனக்கு நீங்க அற்புதம் செய்ய போறீங்க. என் காரியத்தை நடத்தி தர போறீங்க. நான் விசுவாசிக்கிறேன், அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.